மக்கள் மயங்கி விழுறது கரூர்ல மட்டும் ஏன் நடக்குதுன்னா அது போய் விக்கிரவாண்டியில இருந்தே அது தொடங்கிடுச்சு. இப்போ கரூர்ல மட்டும் ஏன் சாவு நடக்குது அப்படின்னா அதுவும் போய் அதுக்கு முன்னாலே சாவுகள் கூட்டத்தில் அதாவது கரூர்ல மட்டும் அப்படிங்கிறது விஜய் சொல்ற பச்சை பொய். ஏன் கூட்டத்துல மட்டும் நடக்குதுன்னு அவர் கேட்டிருக்கலாம். அங்க நின்று பேசுங்க, இந்த அரேஞ்ச்மெண்ட்ல பேசுங்க. இல்ல இல்லைங்க அந்த இடத்துல தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு சொல்லி அங்க போனதுனாலதான் மக்களுக்கு இந்த நெருக்கடிக்கு ஆளாயிருக்காங்க. குறைந்தபட்சம் இந்த கட்சிக்காரங்க யாருக்காவது நியாயமான உணர்வு இருந்தா என்ன பண்ணணும்? தப்பு நடந்துச்சு, நாங்கள் இதை பொறுப்படுத்தி இனிமேல் சரி செய்த நிவர்த்தி செய்ய முயற்சி செய்கிறோம். இது நாங்கள் திட்டமிட்டு செய்த கொலை அல்ல, நாங்கள் இதை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணோம். அண்ணாமலை அந்த விசாரணை செய்கிற முறையில் அவர் போலீஸ் மாதிரியே சொல்லு மாவட்ட நிர்வாகம் தான் செத்து போச்சுன்னு சொல்லு. ஆமா மாவட்ட நிர்வாகம் செத்து போச்சு, அவங்க இல்லவே இல்லை, அது தாவேகா மாவட்ட நிர்வாகம்னு சொல்லி அந்த நபர் சொல்லிட்டாரு. நேத்து ஒருத்தர் சொல்றாரு 41 பேர் செத்தது பாஜகவும் லக்கா. அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். எல்லாரும் மத்தியிலும் ஒரு தேக்கம் இருந்தது. ஆனா பிஜேபி காரனுக்கு மட்டும் இதுல உற்சாகம் இருந்தது. அப்பாடா சூப்பர், இது லக்கு, அமித்ஷா கிழிச்சிருவாரு அப்படின்னு யார் சொன்னா? பிஜேபி காரன் தான் சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய கட்சிக்கு ஒரு பலமான கட்டமைப்பு இப்போதும் இருக்கிறது. அந்த கட்சியவே இவங்க ஆட்டு படைக்கிற வேலையை பண்றாங்க, ஒரு தலைமையை பிடிச்சி வச்சுக்கிட்டு. அப்போ விடுது இவங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஒரு கட்டமைப்புல ஒரு வெங்காயம் இல்ல, வெறும் பிம்பம் இருக்கு. பிஜேபி என்ன காரணத்துக்காக எதிர்க்கிறேன்னு வரைக்கும் சொல்லல, கோட்பாட்டு ரீதியாக என்ன ஏதுன்னு அப்படியான எந்த கிளாரிட்டியும் இருக்கிறதா தெரியல. அப்படி இல்லாத பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த கேட்டுக்குள்ள போறது தவிர்க்க முடியாது. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மகிழன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். கரூர் சம்பவம் அது ஒரு பிரச்சனை அப்படி நடந்து முடிஞ்சிருக்குது. பலரும் பல்வேறு வகையில கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நிறைய வீடியோஸ் வருது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கரூர்ல ஒரு சதி நடந்திருக்குது, செந்தில் பாலாஜி தான் அந்த சதி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு கதையை உருவாக்கி இந்த பிரச்சனையை கையாளுவதற்கு டிவிக்கே முடிவு பண்ணிருச்சு. அவங்க அப்படித்தான் அதை அணுகுறாங்க. விஜயோடைய வீடியோவும் கரூர்ல மட்டும் ஏன் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, மற்ற 5 மாவட்டம் போயிருக்கிறாங்கலாம் ஒழுங்கா நடந்துச்சுன்னு அவரும் பேசியிருந்தார். இப்போ இதுக்கு அமுதா IAS தலைமையில ஒரு டீம், தமிழக அரசின் உயர் பதவிகள் இருக்கிறவங்க, அவங்களும் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுத்திருக்கிறார். எப்படி பாருங்க. ஆக்சுவலி கரூர்ல மட்டும் ஏன் விபத்து நடக்குது, விபத்துல மக்கள் மயங்கி விழுறது கரூர்ல மட்டும் ஏன் நடக்குதுன்னா அது போய் விக்கிரவாண்டியில இருந்தே அது தொடங்கிடுச்சு. 15 பேர் அங்கேயே ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்கிறாங்க. இப்போ கரூர்ல மட்டும் ஏன் சாவு நடக்குது அப்படின்னா அதுவும் போய் அதுக்கு முன்னாலே சாவுகள் கூட்டம் 6 பேர் இறந்துட்டாங்க. அதனால கரூர்ல மட்டும் அப்படிங்கிறது விஜய் சொல்ற பச்சை பொய். ஏன் கூட்டத்துல மட்டும் நடக்குதுன்னு அவர் கேட்டிருக்கலாம். அந்த கேள்வி கேட்டுட்டு ஒரு பதிலை எதிர்பார்த்து ஒருவேளை பிரஸ் மீட்ல இதே கேள்வியோட உட்கார்ந்துருந்தாருன்னா பிரஸ் மீட்ல பத்திரிகையாளரே பதில் இருப்பாங்க, இதனால நடக்குது. ஏன் கரூர்ல மட்டும் நடக்குதுன்னு பதில் இருப்பாங்கல்ல. ஏன் கூட்டத்துல மட்டும் நடக்கணும், நான் மக்களை சந்திக்க வந்தா ஏன் நடக்குதுன்னா நீ மக்களை சந்திக்கிற லட்சணம் தான் அப்படின்னு சொல்லி மக்கள் பத்திரிகையாளர்கள் பதில் சொல்லிடுவாங்க. ஸோ பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் தனி அறையில் இருந்து விஜய் பேசியது அப்படிங்கிறது இதுக்காக தான். அவர் தனி அறையில் பேசினா வீடியோக்கு முன்னால கேமரா வச்சிருக்கவங்களோ கேமராமேனோ அல்லது முன்னாடி இருக்கிற ப்ராம்ப்டோ பதில் சொல்லாது. ப்ராம்ப்டில் சொல்லியிருக்கிறது தான் அவர் பார்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்குது. வாட் எவர் இட் இஸ், அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அந்த பதிலில் ஒரு நியாயமற்ற தன்மை இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, தனக்கு எதிராக ஒரு சதி நடப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் பழி வாங்குவதாகவும் கூறுகிறார். பழி வாங்காம இருக்குன்னா என்ன பண்ணிருக்கணும் நியாயமா அப்படின்னா அந்த 41 பேர் செத்ததை மறைச்சிருக்கணும். விஜயனுடைய அந்த சந்திப்புல நடக்காம விஜயனுடைய வக்கீல் கோருவதை போல சாவி எண்ணிக்கையை குறைத்து இவர்களை வேற எங்கேயும் செத்து போனவங்க அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாததான் இவங்க துரோகம்னு சொல்றாங்களான்னு தெரியல. முதல்ல 3 ஒரு பிரபலமான இன்னைக்கு பிரபலமா இருக்கிற பொய், அந்த பொய்யை அமுதா IAS விளக்கம் உடைச்சிருக்கு அப்படின்னா கூட திரும்பி நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. கரண்ட் கட்டு நடந்துச்சு. கரண்ட் கட்டு எங்க நடந்துச்சு, நீங்க ஜென்ரேட்டர் ரூம்ல போய் குதிச்சதுனால நடந்துச்சு. அதுவும் கூட நல்ல வைடான வீடியோ காமிச்சிருக்கேன். வழக்கம் முழுக்க லைட் எரிஞ்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இவங்க ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ள நுழையிற வீடியோ இருக்குது. அது இருக்குது. அதே போல இன்னொன்னு என்ன சொன்னாங்க, அவர் செந்தில் பாலாஜியை பத்தி பேச தொடங்கணும் நடந்துச்சு. செந்தில் பாலாஜி அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. அமுதா IAS சொன்ன அந்த விளக்கத்திலேயே அதுக்கான இன்டர்பிரேஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடியே பலரும் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி குறித்து பேசுறதுக்கு முன்னாடி அவர் பேச தொடங்கி 6வது நிமிடங்கள்ல இது வந்துருச்சு. செருப்பு தூக்கி வீசியிருக்கிறாங்க. அது வீசினவங்களும் உள்ள மக்கள் தான் வீசினதா சொல்றாங்க. நம்ம நேரத்தையே பேசும்போது செருப்பு எதுக்கு தூக்கி வீசிருப்பாங்க, கீழே என்ன கிடந்தது, நீங்க அந்த மக்கள் கிளம்பி போனதற்கு பிறகு அங்க இருந்த ரிமைன்ஸ் என்ன, கத்தி இருந்ததா, இப்போ கத்தியை வச்சு ஒருத்தர் குத்துனாங்கலாம், கத்தி வச்சு அறுத்தாங்கலாம் ஒருத்தர் சொல்லிட்டு அவரை திரும்ப கைது பண்ணிருக்காங்க, திரும்ப ஜாமீன் வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மேட்ரு. கீழே அந்த மக்களிடம் கைகளில் இருந்த ஒரே எஞ்சி இருந்த ஆயுதம்,
இப்போ வந்து இவரோட இது சொல்லுவாங்கல்ல, இவர் காசி ஆனந்தனுடைய இது, ஒருவேளை உன்னுடைய கோவணத்தை ஒரு நாளாக கூட நிர்வாணமா போராடு, அந்த கோவணத்தை கெஞ்சி கேட்டு நிற்காதன்னு காசி ஆனந்தனுடைய கவிதை ஒன்று சொல்லுவாங்களா, அதே போல அந்த கூட்டத்தில் நின்ற போது மக்கள்கிட்ட இருந்தது செருப்பு. கீழே இருந்து கத்துறாங்க. நீ யோசிச்சு பாருங்க, குழந்தை கீழே விழுந்துச்சு. கூட்டத்தில் ஒரு அம்மா வந்து அந்த கூட்டு போன குழந்தையோட அத்தை, 1.5 வயசு குழந்தை, அந்த குழந்தையோட அத்தை வந்து குழந்தைய எடுக்கிறதுக்கான முயற்சி அந்த அம்மாவும் கீழே விழுந்து, அப்ப அந்த குழந்தைய எடுக்க முடியல. இப்ப அந்த துயர்ல அந்த பொசிஷன்ல இருந்து யோசிச்சு பார்த்தா என்ன தெரியும், கையில இருக்கிறத மேல இருக்கிறவனுக்கு மேல. இப்ப வந்து வழக்கமா கடவுளை கும்பிடு, ஏண்டாப்பா டேய் உன்னை போய் நான் கும்பிட்டு இருக்கேனே, வருஷம் நம்ம ஊர் சைட்ல சாமி கும்பிடுவாங்கல்ல, சாமி கும்பிடும் போது கடவுள்கிட்ட ஒரு வேளை வேண்டுதல் செஞ்சு கடவுள் வந்து ஒழுங்கா அதனுடைய வேண்டுதல் நிறைவேற்றினா கடவுளே வாடா போடான்னு தான் நம்ம ஊர்ல கும்பிடுவாங்க. அது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். அப்போ கடவுளுக்கு நிகராக தன்னை பொசிஷன் பண்ணியிருக்கிற விஜய் தன் மீது ஏன் செருப்பு வீசப்படுகிறதுன்னு கேட்கிறாரு. கீழே இருக்கிறவனுடைய குரல் கேட்கல, நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே கேட்கல, நீங்க பரப்புரைக்கு சென்ற போதே கூட கீழே இருந்து மக்கள் பேசுறது கேட்கல, நீங்க ஒன் வே டாக் எப்படி வீடியோல பேசுறாரோ அதே மாதிரி தான் மேடையில பேச, கீழே இருக்க மக்களுடைய குரல் கேட்காத பொழுது மக்கள் எழுப்பிய அந்த வாய்ஸ், அந்த குரல் இல்லாம கீழே இருந்து சத்தம் கேட்பதற்காக செய்த சைகை இது. எங்களை திரும்பி பாரு, இங்கெல்லாம் மயங்கி விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு இல்ல, அந்த இறந்து போன குழந்தையோட அம்மாவுக்கு வந்து வாய் பேச முடியாது. அந்த அம்மா வந்து சைகையிலேயே குழந்தைய கொண்டு வா பால் கொடுக்குறோன்னு சொல்றாங்களாம். இது சதியா? அந்த குழந்தை அங்க வந்தது சதியா? நீ என்ன எது சதி? நீ 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்தது இருக்குல்ல, அது சதி. வந்தது மட்டும் இல்லாம நீ அந்த பைபாஸ்ல இருந்து நீங்க வந்து வரும்பொழுது போற வழியில ரோட்ல இவருடைய வண்டி கூட மட்டும் 5000 பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க. அப்படின்னா 20,000 பேர் கூட்டியிருக்கிறாங்க. 10,000 பேருக்கு அனுமதி வாங்கிருக்கேன், 20,000 பேர் கூட்டிருக்காங்க. கூடுதலாக ஒரு 5,000 பேர் கொண்டு வரீங்க. ஆம்புலன்ஸ் வந்ததுனால, விஜயோட வேன் வந்ததுனாலே, அது எத்தனை தண்டி இருக்கு, எவ்வளவு நீளம் இருக்குது, அது வந்து அந்த கூட்டம் நெருக்கடியான ஜனக்கூட்டத்துல காவல்துறையினர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்க அங்க நின்று பேசுங்க, இந்த அரேஞ்ச்மெண்ட்ல பேசுங்க. இல்ல இல்லைங்க, அந்த இடத்துல தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு சொல்லி அங்க போனதுனாலதான் மக்களுக்கு இந்த நெருக்கடிக்கு ஆளாயிருக்காங்க. நீங்க நல்ல கற்பனையை கொண்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நெருக்கடியில வேன் மேல முண்ட மக்களுக்குள்ள என்ன பொசிஷன் இருக்கு, விஜயோட வேன் எங்க வந்து நிற்குமோ அந்த பொசிஷனுக்கு தன்னை முன்னோக்கி கொண்டு செல்வது அப்படிங்கிற தள்ளுமுள்ளு. அப்புறம் இந்த வேனுக்கு இடம் கொடுக்கறதுக்காக முன்னும் பின்னுமா தள்ளுறது. இதுக்கு நடுவுல சில கோமாளிங்க மேலையில போய் இப்போ வந்து கரண்ட் கட் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, கரண்ட் கம்பத்துல ஏறிருக்காங்க. கரண்ட் கம்பத்துல ஏறினவங்கள கீழே இறக்கணும், அப்புறம் வந்து மரத்து மேலே ஏறினவங்களும் கீழே இறக்கணும். இது அரசு தரப்புல இருந்து மட்டும் இல்லை, லோக்கல்ல கிரவுண்ட் மக்களும் சொல்லியிருக்காங்க. இவனும் மரத்து மேலே தகரத்து மேலே ஏறின்னு கீழே விழுந்து அந்த மக்கள் மேலே வந்து அங்கே தள்ளுமுள்ளா இருக்குது. ஏற்கனவே சொன்ன இன்னொரு மரம் இந்த செடி மேலே ஏறி, மரத்தில் ஏறினா கூட செடி மேலே ஏறிக்காங்க, செடி மேலே இருந்து கீழே விழுந்து. அப்போ அந்த தள்ளுமுள்ளு காரணமாக கரண்ட் கம்பத்தில் ஏறதோட கீழே இறக்கணும். அதுக்காக தற்காலிகமாக விஜய் வர்றதுக்கு முன்னால, அந்த வர்ற சமயத்தில் உள்ள ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு முன்னால கரண்ட் கட்டாயி இவனை கீழே இறக்கி வந்துருக்குறாங்க. எதனால அவன் மரத்தில் ஏறினாயே, விஜயனுடைய பார்வையில் இருக்கணும், கீழே இருந்தால் தெரியாது. அப்போ அவருடைய ஐசைட்டுக்கு நேராக இருக்கணும், உயரமாக இருக்குது, எது மாடியில் ஏறு, அடுத்த வீட்டு மொட்டை மாடியில் ஏறு, மரத்தில் ஏறு, தெரிஞ்சிடலாம் இப்படிங்கிற அபிலாஷை, ஆசை. இதை நீங்க தூண்டி விட்டுறீங்க. விஜய் பொறுப்பெடுத்துக்க வேண்டியது, குறைந்தபட்சம் அந்த கட்சிக்காரங்க யாருக்காவது நியாயமான உணர்வு இருந்தா என்ன பண்ணணும், தப்பு நடந்துச்சு, நாங்க இதை பொறுப்பெடுத்து இனிமேல் சரி செய்த நிவர்த்தி செய்ய முயற்சி செய்யறோம், இது நாங்கள் திட்டமிட்டு செய்த கொலை அல்ல, நாங்க வந்து இதை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்றோம், வந்திருந்த இளைஞர்களை மக்களை அரசியல்படுத்துவது ஒழுங்குபடுத்துவது எங்களுடைய பொறுப்பு, நாங்க அதை செய்யறோம், மக்களே நீங்க வந்து இது யார் செய்த சதியும் இல்லை, நம்ம அன்னைக்கு வந்ததுல கெடுவாய்ப்பாக நம்மகிட்ட கட்டமைப்பு இல்லை, லோக்கல்ல ஊராட்சி மன்ற அளவிலோ மாவட்ட அளவிலோ பொறுப்பான தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்களே இல்லாத ஒரு கூட்டமாக நம்ம இருக்கிறோம். அந்த கட்டமைப்பை பில்டு பண்றதுக்கான நேரத்தை முடிவு செய்துவிட்டு அதை செய்துவிட்டு நாங்கள் வரோம். என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் போன நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் ஜனநாயகத்திற்கே படுகொலி தூண்டுகிற வேலையை பாஜக செய்து வாங்கன்னு சொன்னா, அவர் என்ன சொன்னாரு, நாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு வரோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வரோம். என்ன ரெடி பண்ணீங்க இதனால? இந்திய நாடாளுமன்ற தேர்தல் 2024 முடிஞ்சு போச்சு இல்ல, இப்ப 2025 2026 சட்டமன்ற தேர்தல். இவ்வளவு நாள்ல இனத்தை அறுத்து தள்ளினீங்கன்னு சாதாரண மக்கள் கேட்பாங்கல்ல, நீங்க கேட்க மாட்டீங்க, நான் கேட்க மாட்டேன், சாதாரண மக்கள் கேட்பாங்க. அந்த கேள்வியை தான் இங்க அவதூறு சதி அப்படின்னு சொன்னா, எங்களை கேள்வி கேட்காதீங்க. இப்போ வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட்னு மக்கள் தெருவில் இங்கே ஆர்ப்பாட்டம், இந்த டான்ஸ் ஆடுறது, அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு கலாச்சாரம் கெட்டு போகுதுன்னு சொன்னாங்க. விஜயனுடைய கட்சியின் இறங்கி செய்யற வேலை வந்து பொதுவான அரசியல் கல்ச்சர், தமிழ்நாட்டில் அரசியல் கல்ச்சர் வந்து ரொம்ப மேலோங்கி இருக்கிறது அப்படின்னா நான் புரிஞ்சுக்கல. ஆனா குறைந்தபட்ச ஒழுங்குங்கிறது, நீங்க நாம் தமிழர்
பாஜக, அதிமுக, திமுக, அந்த பக்கம் பாமக, விடுதலை சிறுத்தைகள் வெல்லும் ஜனநாயக மாநாடு, மதசார்பின்மைக்கு ஆதரவான மாநாடுன்னு சொல்லி மாநாடு நடத்துனாங்க. அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு நீளமான கிரௌடு. இந்த திருச்சியில பேரணி போனதெல்லாம் இப்ப சமீபத்தில் அவர் எடுத்து போட்டு இப்ப ஆதவர்ஜுன் வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒழுங்கா நடந்துக்கல, ரைட்ல திரும்புங்க லெஃப்ட்ல திரும்புன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, நீ அங்க போய் சொல்லாத. ஒருவேளை ஆதவர்ஜுனா சொன்னதை விடுதலை சிறுத்தைகள் கேட்டிருந்தா இங்கேயும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதுதான் ஆக்சுவலி இதுல நிரூபணமாயிருக்கு. இவங்க பொறுப்பற்ற தன்மைக்கு வேற வேற காரணங்கள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி இதுக்குள்ள இறங்கி இருக்குது இல்லை, அவங்களுக்கு ஒரு வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஹேமாமாலினி வராங்க, அண்ணாமலை வராங்க. அண்ணாமலை அந்த விசாரணை செய்கிற முறையில் அவர் வந்து போலீஸ் மாதிரியே சொல்லு மாவட்ட நிர்வாகம் தான் செத்து போச்சுன்னு சொல்லு. ஆமா, மாவட்ட நிர்வாகம் செத்து போச்சு. அவங்க இல்லவே இல்லை, அது தாவேகா மாவட்ட நிர்வாகம்னு சொல்லி அந்த நபர் சொல்லிட்டாரு. இவர் அங்க லோக்கல் உள்ளூர் கோஷ்டி என்ன, கரூரை பொறுத்தளவுக்கு நான் தான் கிங்கு, நான் தான் அந்த உள்ளூர் சிங்கம், அதனால நயனா நாகேந்திரன் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் தனியாக ஆவர்த்தனம் பண்றாரு. இவங்க மணிப்பூர்ல இவ்வளவு நாள் அங்க இருக்கிற மக்கள் துன்பப்பட்ட போது போகாத தனிநபர் ஆணையம், குழுக்கள், இந்த வெங்காயம் எவனுமே அங்க போகல. மொத்தமா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு ஸ்டாம்பிங் நடந்தது யூபி கேம்பல. யூபியில ஒரு சாமியாருடைய பாதத்துல இருக்கிற ஒட்டி இருக்கிற மண்ணை போய் தொட்டுறதுக்காக 142 பேர் சகதியில வலிக்கு விழுந்து எழுச்சிட்டு போனாங்க. அங்க போனீங்களா நீங்க? அங்க போகல. ஏன்னா அங்க யோகி ஆள்றாரு. இங்க என்ன மைத்துக்கு வந்தீங்கன்னு தமிழ்நாட்டு சாதாரண மக்கள் கேட்பாங்க. ஆனா பிஜேபி இதன் வழியாக அவங்க நமக்காக வரல, கரூர்ல செத்து போன மக்களுக்காக வரல. உயிரோடு இருக்கிற விஜய், உயிரோடு இருக்கிற ஆதவர்ஜுனா, உயிரோடு இருக்கிற புசியானன், உயிரோடு இருக்கிற நிர்மல்குமார் எல்லோருக்கும் ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கிறாங்க. இங்க பாரு, நாங்க மகாராஷ்டிரால பண்ணது தெரியும் எங்க கட்சியை பத்தி. அந்த கட்சி இருந்தது தெரியாம 2ஆ பொளந்து வச்சிட்டோம். பவார் கட்சியில இருந்து அவன் சொந்தக்காரனே பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டோம். அந்த பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் இருந்து ஆளை பிடிச்சிருக்கோம், சாதி கட்சிகள் இருந்து ஆளை பிடிச்சிருக்கோம். வெறும் ஒரு ஈடி தான். ஒரு கேஸ் கிடைக்கிற வரைக்கும் அவன் அந்த இன்னொரு கட்சியில் கேஸ் கிடைச்சா நாங்கள் எப்படியாவது கூப்பிட்டு வந்துடும். இப்போ உனக்கு வலுவான ஒரு கேஸ் கிடைச்சிருக்கு, நீ ஒழுங்கா கேட்டுக்கலவா? ஏற்கனவே 2 பேர் சொல்லியிருக்காங்க கோலாகல செய்யும். நேற்று ஒருத்தர் சொல்றாரு, 41 பேர் செத்தது பாஜகவும் லக்கா. அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். இது பச்சையான ஒரு சாதி கொழுப்பு தானே. நீ வந்து செத்து போன மக்கள், அவங்க ஒரு குழந்தைக்கு வந்து வயிறு இறைப்பை கிழிஞ்சி இறந்து போயிருக்கு. இப்படி இவ்வளவு துயரத்துக்கு இடையில குழந்தைங்க செத்து போனதை கூட அவன் பாஜக பேசும்போது பாஜக லக்கு. அமித்ஷா ரொம்ப திறமையானவர். என்ன திறமையானவர்? அவர் அடுத்து தள்ளிடுவாரா? அவர் வந்து என்ன பண்ணுவாராம், விஜய் கிட்ட வரப்பா கேஸ் இருக்கு. ஸ்டாலினோட ஒரு சாமர்த்தியசாலியா என்ன பண்ணுவாராம், ஸ்டாலின் கேஸ் போடுறதுக்கு முன்னாடியே நீங்க வந்துரு, சிபிஐ பார்த்துக்கூட வந்துருன்னு சொல்லி கேட்டுக்குள்ள விட்டுருவாராம். அப்புறம் சிபிஐ வச்சு அவரை மிரட்டி உள்ள கொண்டு வந்துருவாரு. இந்தியாவில் இருக்க இன்ஸ்டிடியூஷன்லாம் இப்படி தானே திருட்டு இருக்கீங்கன்னு தான் எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க. அதை வெளிப்படையாக ஒத்துக்கிறாங்க. அது சாணக்கியத்தனம்னு சொல்றாங்க. அப்போ விஜய் இந்த விபத்தின் வழியாக கட்டமைப்பு பலம் இல்லை, ஒரு பலமான கட்சியாக இருந்தாலும், இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய கட்சிக்கு ஒரு பலமான கட்டமைப்பு இப்போதும் இருக்கிறது. அந்த கட்சியவே இங்க ஆட்டு படைக்கிற வேலையை பண்றாங்க, ஒரு தலைமையை பிடிச்சி வச்சுக்கிட்டு. அப்போ இவங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஒரு கட்டமைப்புல ஒரு வெங்காயம் இல்லை, வெறும் பிம்பம் இருக்குது. இப்படி ஒரு பிம்பம் கிடைச்சா தூக்கி தூக்கணும்னா போதும், மொத்தமா வந்துடும், ஈஸியா வந்துடும். அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இவங்க ஆக்சுவலி பாருங்களேன், ஒரு கரிஷ்மாவை மக்கள் மத்தியில போய் இது எக்ஸ்போஸ் பண்றது இருக்குல்ல, தன்னைத்தானே இப்படி பிரபலப்படுத்திக்கிறது ஒன்றும் இல்லை. 4 இடத்துல ஒரே மாவட்டத்துல 4 இடத்துல பேசினார்னா மக்கள் வந்து எல்லாம் ஒரே இடத்துல எங்க போறான், ஸ்ப்ரெட் ஆயிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரெட் ஆயிடுவான். அடுத்த வாட்டி இதே கரூர்ல 4 இடத்துல பேசிட்டாரு, அடுத்த வாட்டி அதே 4 இடத்துல பேசுறாரு. எலெக்ஷனுக்குள்ள திரும்ப 4 வாட்டி பேசுறாரு. எல்லா கூட்டத்திலையும் 3 நிமிஷம் பேசுறாருன்னு வச்சுக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொன்னாங்க, அவன் வருவான், வந்து அங்கே அப்படி ஒரு ஜிக்னா காமிச்சிட்டு கையை ஆட்டிட்டு ஒரு 3 நிமிஷம் தான் பேசுவான், நம்ம பிரச்சனையே பேச மாட்டான், அவன் போய் பிரயோஜனம் இல்லை. ஏக்கா வரையா நீ பாக்குறதுக்குன்னு கூப்பிட்டா ஒருத்தர் சொல்லுவாங்க, ஏன்னா போன வாட்டியே பார்த்துட்டு அவன் என்ன பேசுறான், அவன் ஒரு 3 நிமிஷம் பேசுறான், அதை நான் டிவிலே பார்த்துக்க போறேன்னு சொல்லி திரும்ப கூட்டம் ஆட்டோமேட்டிக்கா குறையும். அவர்கள் இந்த கரிஷ்மா இருக்கும் போதே அறுவடை செய்ய நினைக்கிறாங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் மாதிரி விஜய்க்கு இமேஜ் இருக்கும் போதே அவங்க வந்து அறுவடை செய்ய நினைக்கிறாங்க. அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ற வேலையை கரூர் சம்பவம் செஞ்சிருச்சு. அதுதான் அவங்களுக்கு இருக்க பிரச்சனை. இமேஜை வந்து மொத்தமா டேமேஜ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நக்கீரன் பத்திரிகையில ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதுக்கு நக்கீரனுக்கு முன்னால முரசொலியில ஒரு கண்டனம் வந்திருக்கு, விஜய் எவ்வளவு பொறுப்பற்று நடந்திருக்கிறார் அப்படின்ட்டு. அதுல முக்கியமான பகுதியை மட்டும் தலைப்பு என்னன்னா, விஜயை திமுக தடுக்கவில்லை, உயிர் பலியை மறைக்க வதந்திகளை பரப்புவதா. அவங்க கேட்டுக்குது, உங்களை 12 மணிக்கு வரக்கூடாதுன்னு திமுக தடுத்துச்சா? ரோட் ஷோ நடத்துனீங்களே, ரோட் ஷோ நடத்தாதீங்க,
மக்களை கை காமிச்சிட்டு போங்க. அதை வந்து திமுக தடுத்துச்சா அல்லது யார் தடுத்தா? லோக்கல்ல மக்களுக்கு உணவு பொட்டலங்கள், சாப்பாடு வசதிகள் செய்து கொடுப்பதற்கு திமுக தடுச்சா? இப்படி எதை உங்களுக்கு தடுச்சு? யாரும் எதையும் தடுக்கல. தடுத்தது நீங்க. உங்களுக்கு தேவை ஒரு கரிஷ்மா. சரியான நேரத்துக்கு மக்களை வந்து கொஞ்சம் லேட் ஆனாதான், 7 மணி நேரம் ஆனாதான் மக்கள் பரபரப்போட இன்னும் கூடுவாங்க. இப்போ ஆக்சுவலி ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, 12 மணிக்கு கூட்டினா 12 மணிக்கு 5000 பேர் தான் திரண்டிருக்காங்க. அவர் வராததுக்கு என்ன காரணம் புரிஞ்சுக்கிறது? 12 மணி நேரத்துக்கு 5000 பேர் திரண்டிருக்காங்க. 7 மணிக்கு 25,000 பேர், 20,000 பேர் திரண்டிருக்காங்க. 5000 பேரை இவரே கூட்டு வந்திருக்கிறாரு. என்ன அர்த்தம் இதுக்கு? 5000 பேர்ல இருந்து 25,000 பேரா இதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு என்ன நடந்திருக்கும்? இந்த குறிப்பிட்ட சமயத்துல லோக்கல் உள்ளூர் வாட்ஸ்அப் குரூப்ல என்ன பேசப்பட்டது? யார் யாருக்கு செய்தி அனுப்பப்பட்டது? இறந்து போனவர்கள் பக்கத்துல ஈரோடு, சேலம் பகுதியை சேர்ந்தவங்கலாம் கூட இறந்து போயிருக்கிறாங்க. அப்ப அந்த மாவட்டத்தை எப்ப ஆளுபத்துல கூட்டுவான்னு சொல்லி அப்போ அவர்கள் வெளியிலிருந்து ஊர்க்காரர்கள் வருவதற்கு கரூர் மாவட்டத்தை சேர்ந்த மக்களே கூட இவங்க சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க. அப்ப இந்த சமயத்துல பள்ளிக்கூட லீவு, இது இவ்வளவுத்தையும் கேல்குலேட் பண்ணி ஆளை திரட்டுவதற்கு ஒரு வேலை நடந்திருக்குது. கிரிமினல் நெக்லிஜென்ஸ் வந்து அப்புறம், ஒரு கிரிமினல் தனமான வேலை, தன்னுடைய பிம்பத்தை கட்டமைப்பதற்கு வேலை நடந்திருக்குங்க தான் பிரச்சனை. அது குறித்து நக்கீரன் எழுதியிருக்காங்க. நக்கீரனுடைய தலையங்கம் கடைசியில நக்கீரன் ஆசிரியர் எழுதின வரி இருக்குது. கரூர் பலிகளுக்கு பின் ஏதாவது சதி இருக்கிறதா என்பதை நீதிமன்றமும் விசாரணை ஆணையமும் கண்டறியும். ஆனால் பொறுப்பற்ற தலைமையும் கட்டுப்பாடற்ற கூட்டமும் கொண்ட விஜய் தான் இந்த பலிகளுக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டியவர். ஏற்க மறுத்தால் அவர் தலைவர் அல்ல, வெறும் நடிகர் தான். அடுத்தது வந்து கைது நடவடிக்கை என்பதாக சிலதெல்லாம் போகுது. பைக் தான் விஜயை வந்து அவசரமா வீடியோ போட்டிருந்தார். கைது பண்றதா இருந்தா, பழி வாங்குறதா இருந்தா என்ன எது வேணா செஞ்சுக்கிங்க, எங்க தோழர்களை விட்டுருங்க அப்படின்னு ஒரு ஆதவர்ஜனை கைது பண்ணாங்க. நிர்மல்குமாரை கைது பண்ணாங்க. சிடி நிர்மல்குமாருக்கு வந்து விசாரணைக்கு அழைப்பு கொடுத்துட்டாங்க. அநேகமா அவர் கைது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் தான் அதுக்கான வேலையில செஞ்சது. ஆதவர்ஜனா தான் ஸ்பாட்ல வந்து அந்த சுலோ பண்ற வேலையெல்லாம் செஞ்சு, இன்னொன்னு அந்த நெருக்கடிக்குள்ள உள்ள போகணும்னு சொன்னது அவர் தான் சொல்லியிருக்கிறார். போலீஸ் சொன்னதற்கு பிறகு. ஆமா, போலீஸ் சொன்னதையும் மீறி உள்ளதான் போவோம் நடம் முடிச்சு கூட்டு போனது அவர் தான். அதை தாண்டி பெரிய அஃபென்ஸ் அப்படின்றது வந்து ஜென்செட் புரட்சி நேபாளில் நடந்தது போல தமிழ்நாட்டில் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்லாம் ஆரம்பிச்சு, டெலிகிராம் பேஜ் குரூப் ஆரம்பிச்சு அதில் இதுக்கான டிஸ்கஷன் வரைக்கும் போயிருக்குது. அதெல்லாம் இப்போ எக்ஸ்போஸ் ஆயிருக்குது. இதுக்கான வேலைகளை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்போ அதை ஒட்டி போகுது. இந்த கைது நடவடிக்கைகள் அப்படின்றது வந்து அது அவசியமானது தானா? அது அவ்வளவு பிரச்சனைக்குரியதுன்னு நினைக்கிறீங்க? இவங்களை கைது கூட பண்ணக்கூடாதா? என்னதான் பண்ண இல்ல, அவங்க கேட்கறாங்கல்ல, கௌரவம் பேரும் எங்களுக்கு தயவு செஞ்சு கைது பண்ணிடாதீங்க. கோர்ட்ல அவங்க சொன்னது தான் நேற்று, கைதெல்லாம் பண்ணிடாதீங்க, எங்க கௌரவம் பேரும் எங்களுக்கு ஒரு மரியாதை. அதை முழு சென்டென்ஸ் எப்படி சொல்லுவீங்க? 41 உயிர் தான் போயிருக்குது, அதுக்காக எங்களை கைது பண்ணாதீங்க, கௌரவம் போயிடும். உயிர் போனா பரவாயில்ல, எங்க கௌரவம் போயிடக்கூடாது, அதான் அதுக்கு அர்த்தம். இத்தனை உயிர் போயிருக்கு, நீ போலீஸ்ட போய் விசாரணைக்கு நேரடியாக ஆஜராகுது. என்ன வெங்காயத்துக்கு அப்புறம் இவர் போய் பெயில் அப்ளை பண்றாரு? யார் பெயில் அப்ளை பண்றா? நம்மளால புசி ஆனந்த் பெயில் அப்ளை பண்றாரு. இவர் பேர் என்னது, ஆதவர்ஜுன், அவரும் அப்படிதான். கிட்டத்தட்ட அவங்க வந்து தங்கள் கைதை தடுப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை செய்யறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு வர்ற விவரங்கள் சொல்லுதுன்னா, நம்மளால புசி ஆனந்த் எனக்கு பெயில் கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலைமையில இருப்பதாகும். அவர் தலைமறைவாயிட்டாரு, வெளியவே வரல. அவரு பெயில் கிடைச்சா போதும் சொல்லிட்டே போயிட்டாரு, தலைவா என்ன விட்டுருங்க, எனக்கு எல்லாம் நிலைமை கைமீறி போச்சு. அந்த வீடியோ பாத்தீங்கல்ல, எல்லாம் கைமீறி போயிருச்சு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, விட்டுருங்க, நான் அன்னைக்கு அந்த ஸ்பாட்லயே சொல்லிட்டு ஓடிட்டாரு அவர். ஒன்னாச்சா. அதுக்கு பிறகு ஆதவர்ஜுனுக்கும் அவங்க கட்சிக்காரங்களுக்குள்ள யாராவது ஒருத்தங்க வந்து எப்படியாவது ஆதவர்ஜன் எப்படியா போட்டு கொடுத்து அந்த ஆளை ஜெயிலுக்கு அனுப்பிடும் அப்படின்னு கட்சிக்குள்ளேயே ஒரு வேலை நடப்பதாகும். ஆதவர்ஜன் தன்னுடைய ஆட்களை வச்சு பிறரை போட்டு பார்க்கறதுக்கு, தன்னுடைய ஆட்களை வச்சு போட்டு பார்க்கணும் ஒரு செய்தி. அது வதந்தியா இருக்கலாம், உண்மையா இருக்கலாம். பிரச்சனை எங்க இருக்குதுன்னா, இவங்க ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில ஒரு தேர்தல் வேலை செய்றீங்க. இதுக்கு முன்னால தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள்ல கைதாகிறதுக்கு யாராவது பயந்துட்டு இருப்பாங்கல்ல, அதே ஒரு அரசியலா எடுத்துட்டு போவாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு இப்ப விஜய் வந்து என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு வீட்டுக்கு உட்காந்து சொல்றாருல்ல, நான் என்ன சொல்றேன், கைது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, நேரா கரூர் கிளம்பி போங்க. உங்களே போலீஸ் எடுக்க போகுது? போலீஸ் தடுத்தா இல்லை, நான் தடையை மீறி போவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஏன் தொண்டர்களை நான் பாக்குறதுக்கு அப்படின்னு தடையை மீறி போய் தான் தீர்வேன், என்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொன்னா, ஒண்ணு போலீஸ் பாதுகாப்போட விஜயை கூட்டு போகணும், இல்லைன்னா போலீஸ் அவரை கைது பண்ண வேண்டியது இருக்கும். அதனால என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு நீங்க கெஞ்சலாம் வேண்டாம். நீங்க நேரா போங்க, அவளை ஆட்டோமேட்டிக் கைது பண்ணி வண்டியில தூக்கிட்டு வாங்க, கிளம்பு பேசிக்கிட்டே போலான்னு கூட கூட்டு போயிடுவாங்க. ஆதவர்ஜனுக்கு அதுதான். இவர்கள் நான் என்ன பண்ணுவாங்களா, ஏற்கனவே இருக்க கட்டமைப்பை தகர்த்துட்டு
ஒரு புதிதாக கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவோம், அரசியலை வந்து நாங்கள் இது பண்ணுவோம், அதை வந்து நாங்கள் சுத்தப்படுத்துவோம் அப்படிலாம் சொல்றாங்களே. ஒரே ஒரு வழக்குக்கு பயந்துட்டு பொத்தலாப்பெல்லாம் உட்காந்து மொத்த பேரும் தலைவர். அப்புறம் இவங்களை நம்பி எப்படி மக்கள் போறது? ஒருத்தன் இன்னைக்கு காலைல ஒரு வீடியோ பார்த்தேன், என்ன விஜய் கைது பண்ணீங்களா அப்படின்னு கெட்ட வார்த்தை போட்டு திட்டி அதை பண்ணினோம் இதை பண்ணினோம். கீழே இருக்கிற இந்த மக்களுக்கு, இளைஞர்களுக்கு தங்களுடைய நியாயமான அரசியல் கோரிக்கை என்ன, இது எல்லாத்தையுமே போக்கடிச்சிட்டு ஆதவ அர்ஜுன் கைது அல்லது இவங்கெல்லாம் கைது பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு படையணிமே ஆக்கி வச்சுட்டாங்க. இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, விஜய் என்ன பாவம், அப்புறம் அடுத்தால ஆதவ அர்ஜுன் என்ன பாவம், அப்புறம் புசி ஆனந்த் பாவம், அவர் தலைவரை பார்த்தீங்களா. இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன், பழைய வீடியோ தான், ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு இமேஜ் பில்டிங் எப்படி நடக்குதுண்டு. ஆட்டோவில் விஜயோட ஃபோட்டோ இருக்கு, பக்கத்தில் இவர் ஒரு பேர் என்னது புசி ஆனந்த் ஃபோட்டோ இருக்கு. புசி ஆனந்த் வந்து ஆட்டோவில் இருக்க தன்னுடைய ஃபோட்டோவை அழிக்கிறார். சே, விஜய் அண்ணா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது விஜய் அண்ணா மட்டும் ஜெயிலில் இருக்கணுமா அல்லது நான் மட்டும் ஜெயிலில் இருக்கணுமா? அதை முதல்ல அவங்க வெளிப்படையாக சொல்லணும். பிரச்சனை இவங்க பொறுப்பெடுத்துக்காத எல்லா பத்திரிகையாளர்களும், முன்னணி பத்திரிகையாளர் எல்லா தரப்பும். இப்போ ஜூவி அதே மாதிரி தான் எழுதிருக்கு. ஜூவி எப்படி வச்சிருக்குன்னா, விஜயின் கும்பல் அரசியல், கோட்டை விட்ட காவல்துறை, அலட்சியத்தால் பறிபோன 41 உயிர்கள். இவங்க வெர்ஷனை ஏத்துக்கிட்டா கூட ஒரு சில இடங்கள்ல அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது, பெயரளவுக்கு கூட கட்டமைப்பு இல்லாத தாவேக்காவால் விஜயின் சுற்றுப்பயண நிகழ்ச்சியை கூட ஒழுங்காக செயல்படுத்த முடியவில்லை என்பது அம்பலமாயிருக்கிறது. அவங்க சொல்ற இன்னொரு விஷயம், நாமக்கல் போறவே கரூருக்கு சரியான நேரத்துக்கு அவர் வரல. அறிவித்திருந்தபடி 12 மணிக்கு வந்திருந்தால் வேலுச்சாமிபுரம் பாயிண்ட்டுக்கு விஜய் வந்திருக்க வேண்டும். கரூர் கோவை பைபாஸ் ரவுண்டானா பகுதிக்கு அவர் வந்து சேரவே மாலை 6 மணி ஆகிவிட்டது. அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தான் இந்த பகுதி. நீங்க அந்த 1 கிலோமீட்டர் தூரம் குறைந்தபட்சம் 7 மணிக்கு வர்றதுக்கு 6 மணிக்காக வந்திருக்கலாம், அதையும் செய்யல. வண்டியை தள்ளி வந்திருக்கிறாங்க. நம்மிடமே பலரும் தண்ணீர் இருந்தா கொடுங்கண்ணா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், அவங்க எழுதியிருக்காங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, பத்திரிகையாளர்களிடமே அந்த மக்கள் கேட்டிருக்கிறாங்க. எந்த பத்திரிகையும் அந்த மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. அங்க இருக்கிற கடைகள் எல்லாம் மொத்தமா மூடிட்டு போயிட்டா அவங்க தண்ணி எங்கதான் வாங்குவாங்க? தண்ணி முதல்ல ஏற்பாடு பண்ணி வைக்கணும். இல்லைங்க, கடைகள் இருக்கணும்ல. இப்ப இவங்க ஒரு கட்சி, வேற எந்த கட்சி வரும்போதும் வியாபாரம் நடக்குதுன்னு கடையை திறந்து வைக்கிறவங்க, ஐயா பாருங்க, டிவிக்கே வரும்போது மட்டும் ஏன் கடை மூடி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க? வந்து உள்ள இருக்க ஏற்கனவே கடை மேல இருக்க தகர கொட்டையெல்லாம் ஏறுறாங்க. இவங்க மாநாடு போடுறாங்க, கூட்டம் போடுறாங்க சமயத்துல பிஜேபிக்குன்னு ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க வந்து பிரியாணி அண்டா ஒதுக்கிட்டு ஓட்டிடுறாங்க. இவங்க கடை மேல கூரையில குரங்கு மாதிரி ஏறிடுறாங்க. குரங்கு மாதிரி தான் சொன்னேன், குரங்கு மாதிரி அண்ணன் மாதிரி ஏறிடுறாங்க. கடை திறந்து வச்சிருக்க இடத்துல போய் பாட்டில் தண்ணி எடுக்குது, தண்ணி தாகம் எடுக்குது, பாட்டில் கொடுன்னு கேட்டா அது வந்து நீ மனிதர்கள் இடையே நடக்கிற பரிவர்த்தனை. வழக்கமா நம்ம இந்த காட்டுக்கெல்லாம் போறோம்னு வச்சுமே, காட்டுக்கு போறோம், பாவநாசம் மலைக்கு போயிருக்கலாம் நீங்க. பாவநாசத்துக்கு மலையில அங்க இருக்கிற குரங்குகள் வந்து உங்ககிட்ட தாகம் எடுக்குது தண்ணி கொடுன்னு கேட்குமா? புடிங்கிட்டு போயிடும். அப்படி புடுங்கிட்டு போயிடும். அப்படிங்கிறதுனால அங்க இருக்கிற கடைக்காரர்கள் வைக்கல. அதை விடுங்க, அது ஒரு பகுதி. பத்திரிகையாளர்கள்ட்ட இந்த செய்தி கேட்கப்பட்டிருக்குது. மக்கள் வந்து ஒரு துயரத்தில் இருக்கான்னு கேட்கப்பட்டிருக்கு. லைவ்ல எங்கேயாவது விஜய் வரான்னு சொன்னவங்க, மக்கள் அங்க துயரத்துல இருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்காங்க, தள்ளுமுள் நடக்குது, எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு போதுமான வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று சொல்லலை. ஏன் சொல்லலை? ஏன்னா அது டிஆர்பி தராது, இந்த துக்கம் டிஆர்பி தராது. அதாவது தண்ணீர் தாகம் எடுக்கிறது என்கிறது ஒரு செய்தி அல்ல, அது டிஆர்பி தராது. தள்ளு முள்ளுல அவங்கள வந்து ஒரு ஸ்வெட் ஆகி டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு செய்தி தராது. எப்போ இது செய்தியா மாறுதுன்னா 41 செத்ததுக்கு பிறகு. அப்போ நீங்க இந்த ஊடகங்களுடைய டிஆர்பியில் இடம்பெற வேண்டும் என்றால் நீங்கள் 41 பிணங்களாக வேண்டும் என்கிற யதார்த்தம் இருக்குல்ல, அது வந்து இந்த தாவேக்காவுடைய அரசியல் வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. இவங்க ஏற்கனவே நம்ம சொன்னதான் அவங்க எழுதியிருக்குது. விஜயின் வாகனத்தின் வலதுபுறத்தில் கட்டடத்தின் தகரக்கூரை மீதும் அதை ஒட்டி கீற்றுக்கூரை மீதும் மரத்தின் மீதும் தாவேக்கா தொண்டர்கள் ஏறினார்கள். பாரம் தாங்காமல் கூரையும் மரக்களையும் உடைந்து கீழே நின்ற பெண்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் மீது விழ ஒருவர் மீது ஒருவர் விழுந்து பெரும் கலைவரம் உருவானது. உயிர் தப்பிக்க ஒருவரை ஒருவர் தள்ளி கொண்டு முண்டினர். அடியில் சிக்கி கொண்ட பலரும் ஐயோ மூச்சு விட முடியவில்லையே என்று காப்பாத்துக்க என்று கூக்குரலிட்டனர். ஆனால் விஜய் பேசிக் கொண்டிருந்ததால் ஸ்பீக்கர் சத்தத்தில் அவர்களின் கூக்குரல் கேட்கவில்லை. விஜய் எல்லாத்துக்கும் எமனா மாறிட்டாரு. கீழே இருந்து கேட்டது மக்கள். இப்போ வந்து மக்கள் ஏன் செருப்பு தூக்கி எறிஞ்சவங்க எதிரிகள், சதி செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்க வியாக்கியானம் பண்ணீங்க. ஒரு மக்களோட துயரத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அவன் தாகத்துல இருக்கான், இடிபாடு கிடைக்க சிக்கிட்டு இருக்கிறான், கீழே விழுந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கான், உயிர் போற பரிதவிப்பு. அவங்கள்ட்ட பேசணும்.
அவன் பேசினா உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது, கத்துனா கேட்க மாட்டேங்குது, செருப்பு தூக்கி எறியலாம். நீங்க என்னவா புரிஞ்சுக்கிறீங்க? அது சதின்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் நடக்கும்போது அவர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு, கண்ணுக்கு முன்னாடி செத்து போய்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் சாக கிடந்த பொழுது இந்த பக்கம் அவர் வந்து பாட்டு பாடி, நான் அடுத்த இதை பத்தி எப்போ சொல்றாரு, இனிமேல் இதை பத்தி பேசாம போக முடியுமா? எப்போ ஆம்புலன்ஸ்ல ஒருத்தங்க போறாங்க, உன் பக்கத்துல இருக்கிற நபர்கள் அவங்க வந்து மயக்கமாகி வெளியே போறாங்க அப்படிங்கிற பொழுது, சரி அனுப்பியாச்சா, ஓகே இப்போ தொடங்கலாமா, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு கூட இருக்கவங்கள்ட்ட. இவர் ஆதவர்ஜுன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னோன்னா திரும்ப பாட்டு பாட துவங்கினார். திரும்பியும் கூட்டம் அலைமோதுது. நான் அந்த விஷுவலை ஃபர்ஸ்ட் பார்த்தபோது அவர் பாட்டு பாடுறதை கேட்டு மக்கள் ஆர்ப்பரிக்கிறான்னு நினைச்சேன். அவன் டேய் இப்போ வந்து பாட்டை நிறுத்துடா, எங்க துயரத்தை கேளுடான்னு கத்திருப்பான். அப்போ உன்னுடைய சொந்த தொண்டர்கள் அல்லது உன்னுடைய சொந்த ரசிகர்கள் அவங்களோட துயரம் கூட அவங்க காதுகளுக்கு விழலை. ஆக்சுவலி மயக்கத்தில் இருந்து கீழே இருக்க மக்கள் அல்ல, அவங்க உடல் உபாதைகள் காரணமாக மயக்கத்தில் இருந்தார்கள். விஜய்க்கு வேற ஒரு மயக்கம் இருந்தது. இப்போ அந்த மயக்கம் யாரை உருவாக்கும் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இமேஜ் ட்ராப்புக்குள்ள மக்களை சிக்க வைக்கிறது வேற. விஜயே தன்னை பற்றிய ஒரு இமேஜ் ட்ராப்புக்குள்ள இருக்கிறார், ஒரு மயக்கத்தில் இருக்கிறார். இப்போ கூட சிஎம் சார் என்ன பழிவாங்க, என்ன நீ பண்ணி கழிச்சிட்ட, நீ வந்து தெரு இறங்கி போராடலை, எதுவும் பண்ணல, ஒரு மேடை போட்டு அங்கே 4-5 மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கீங்க, உடனே என்ன பழிவாங்கன்னு சொல்லி சினிமா பாணியில் சொல்றது இருக்குல்ல, கொஞ்சம் கூட முதிர்ச்சியற்ற தன்மை. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பரிதாப உணர்ச்சியை இந்த கார்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. எம்ஜிஆர் வந்து தன்னை அழிக்க பார்க்குறாங்கன்னு முன்னால் சொன்னார். 72 கட்சி தொடங்கினதுக்கு பிறகு ரவுடிகளை வச்சு என்னை வந்து திமுக ரவுடிகளை வச்சு என்னை முடக்க பார்க்குதுன்னு சொன்னார். ஆனால் அவரை சுற்றி தான் ஜேபிஆர் எந்த பக்கம் இருந்தார்? அங்கதான் இருந்தாரு. உடையாரு இப்படிலாம் சொல்கிறாங்களா, அவங்களாம் எந்த பக்கம் இருந்தாங்க? ஆட்டோ சங்கர் வரைக்கும் அவர் கூட தான் இருந்தாங்க. அவங்க கூட தான் இருந்தாங்க. ஆனால் எம்ஜிஆர் என்ன சொன்னார்? திமுக ரவுடிகளை வைத்து கொண்டிருக்குன்னு சொன்னாங்க. இது முடிஞ்சதா? ஜெயலலிதா வந்து 2001 வாக்கில் அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சாங்களா? ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி 96 to 2001 காலகட்டத்தில் கலைஞர் அது வரைக்கும் செஞ்ச ஆட்சி தொடர்பாக அந்த காலகட்டத்தில் ஆட்சி பெரிய விமர்சனம் இல்லை, நல்லாட்சி அப்படின்னு சொல்லப்பட்டதா? ஜெயலலிதா ஏன் ஜெயிச்சாங்க? ஒரு பரிதாப உணர்ச்சி, என்னுடைய மனுக்கள்லாம் ரத்து செய்யப்பட்டது, எங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க, இதுக்கு கருணாநிதி செஞ்ச சதி காரணம், அந்த மாதிரி சொல்லிச்சா? இப்போ அப்படியே கட் பண்ணி இங்கே வாங்க, 2026 இவர்கள் பேசுகிற சதி கோட்பாடும் அப்படியானது தான். ஆட்சிக்கு வரணும், வெறியேற்றணும், மக்கள் மத்தியில் பொய் பரப்பணும். நீங்கள் தனிநபர் விசாரணை நடக்குதா? தனிநபர் ஆணையம் அருணா ஜெகதீஷன் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. சரிங்க, அந்த அம்மா அவங்க விசாரணை பண்ணுறாங்க, விசாரணை முடிஞ்சு வரட்டும், ஒரு காலத்தில் உண்மை வெளிவரும், அது வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், நாங்கள் சட்டம் ஒழுங்கை கெடுக்க மாட்டோம், இதை சொல்லாமா? அதை சொல்ல, குறைந்தபட்சம் விசாரணையை முடிக்க விடுங்க, நீதிமன்றம் கண்காணிக்கிட்டு கூட சொல்லு. அது கிடையாது. நீ என்ன சொல்ற? சிபிஐக்கு போகணும். சிபிஐக்கு எதுக்கு போகணும்? இவங்க சிபிஐக்கு கேட்குறதும் அண்ணாமலை மைக்கேல்பட்டி விஷயத்தில் சிபிஐ கேட்டது எனக்கு ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் சிபிஐக்கு போயிட்டு மைக்கேல்பட்டி விஷயத்தில் வேற ஒன்று வந்துருச்சு. ஆனால் என்ன சொல்ல விரும்பினாங்க? அன்னைக்கு தீவிரமாக மதக்கலவரம் நடக்கும், மதக்கலவரம் வந்து மதமாற்ற நடவடிக்கைகள் தீவிரமாக ஈடுபடுறாங்க, நல்லிணக்கத்தை கெடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது லோக்கல்ல அந்த மத உணர்ச்சியை தூண்டுறதுக்கு அண்ணாமலைக்கு பயன்பட தொடங்கி இருந்தது லோக்கலா. ஆனால் இங்கே இருக்கிற போலீஸ் காவல்துறை அதுக்கு மாறா பேசுச்சு. அதனால அவங்க செல்ஃப் எடுக்கல. சிபிஐக்கு மாற்றியெல்லாம் பார்த்தாங்க, அப்பவும் செல்ஃப் எடுக்கல. ஏன்னா உண்மை அவர்களுக்கு மாறானதாக இருந்தது. திரும்பியும் இது பார்க்குறாங்க. சிபிஐக்கு போனால் என்னென்ன காலம் தாழ்த்திட்டு இங்கே லோக்கலில் நல்ல அப்படியான நரேஷனை கட்டமைப்பதற்கு தங்களுடைய ஏவலாட்களை வைத்து வேலை செய்வார்கள். அதை செய்யறதுக்கு விஜய் இஸ் கோயிங் டு கெட் அல்லது பை டைம். அது யார்கிட்ட டைம் கேட்குறாருன்னா பிஜேபியில டைம் கேட்குறாரு. பிஜேபிகிட்ட டைம் கேட்கும் பொழுது அவங்க என்னங்க பையன் கேட்டுள்ளவா கூட்டணிக்கு உள்ளவா அப்படின்னு கேட்க போறாங்க. இந்த ஆட்டத்தில் எனக்கு விஜய் துணிச்சலாக இது வரைக்கும் கட்சி தொடங்கினதுக்கு பிறகு பிஜேபி என்ன காரணத்துக்காக எதிர்க்கிறேன்னு வரைக்கும் சொல்லலை. கோட்பாட்டு ரீதியாக என்ன ஏதுன்னு அப்படியான எந்த கிளாரிட்டியும் இருக்கிறதா தெரியல. அப்படி இல்லாத பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேட்டுக்குள்ளே போகிறது தவிர்க்க முடியாது. விஜயகாந்துக்கு நடந்துச்சா? விஜயகாந்துக்கு ஏதாவது ஸ்ட்ராங் ஹோல்டாக திராவிட இயக்க பாலிசி அப்படிதான் இருந்தா? அப்படி இல்லை. அவரும் பெரியார் ஃபோட்டோ வச்சுருந்தாரு, அண்ணா ஃபோட்டோ வச்சுருந்தாரு, பிஜேபியோட கூட்டணி வச்சாரு, அவருக்கு எந்த குச்சம் இல்லை. திமுக பிஜேபி கூட கூட்டணி வைக்கும் பொழுது தான் கடுமையான ஆட்சேபனைகள் வரும். அதிமுக அவங்க அப்படிதான் அப்படிங்கிற எண்ணம் வரும். தேமுதிக வச்ச போது அந்த எண்ணம் தான் வந்துச்சு. விஜய் வைத்தாலும் மக்கள் அதிர்ச்சி கொள்ள போவதில்லை. அப்போ அதிர்ச்சி கொள்ளாத போது மக்களை நார்மலைஸ் பண்ண பெரும் கூட்டத்தை விஜய் தன்னோடு இழுத்துட்டு வருவான்னு நினைக்கிறாங்க. முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க விஜய் வருவார். ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்க்கிறோம் அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க. அவங்க ஆர்வத்தோட அந்த சாவை எதிர்பார்த்தாங்க. யாருமே இது வரைக்கும் பேசாத ஆங்கிலன்னா, இப்படி ஒரு சாவு நெருக்கடி நிகழ்ந்தால் யார் பலனடையாததுக்கு வாய்ப்பு இருக்கிறது? யார் இதுல உற்சாகம் அடைஞ்சா? எல்லாரும் மத்தியிலும் ஒரு தேக்கம் இருந்தது.
ஆனா பிஜேபி காரனுக்கு மட்டும் இதுல உற்சாகம் இருந்தது. அப்பாடா சூப்பர், இது லக்கு, அமித்ஷா வந்து கிழிச்சிருவாரு அப்படின்னு யார் சொன்னா? பிஜேபி காரன் தான் சொன்னாங்க. அப்ப இந்த சாவை எதிர்பார்த்து பாஜக அந்த வந்த கூட்டத்துல கணிசமான கூட்டம் அரவக்குறிச்சில இருந்து வந்திருக்குது. அரவக்குறிச்சி யார் தொகுதியில? அண்ணாமலை. அப்ப இந்த அண்ணாமலை வந்து இந்த பிஜேபி மத்திய குழு எல்லாம் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. அண்ணாமலை தன்னுடைய பதவி போனதற்கு பிறகு கரூரில் வைத்து விஜய் நடத்துகிற ஒரு கூட்டத்தை வைத்து லோக்கல்ல ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி அதன் வழியாக அண்ணாமலை தனக்கு பலனடைவதற்கு தன் மீது ஒரு ஒளி வெளிச்சம் பாய்ச்சுவதற்கு அண்ணாமலை முயற்சி செய்திருப்பாரோ அப்படிங்கிற லைன்ல யாரும் யோசிக்கல. ஏன் மற்ற சைட்லாம் மட்டும் உங்க சௌரியத்துக்கு நீங்க வந்து பொருளையை பரப்பி விடுறீங்க? அண்ணாமலை காட்டுகிறதையோ எனக்கு என்னமோ இவன் தான் எங்கேயோ வாங்கியிருப்பான் போல இருக்குன்னு அண்ணாமலை பத்தி யோசிக்கலாம்ல. அப்படி யாருக்கும் யோசிக்க தோணல. அங்க இந்த சிந்தனை முறை தொடர்பாக ஏற்கனவே ஆழத்துல பிரச்சனை இருக்குது. நம்ம தொடர்ச்சியா வர அப்டேட் வர பேசுவோம். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.